மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு சில நிகழ்ச்சி மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா ஃபீல் பண்ணும். அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைய தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்வு. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு, சந்தோஷமான ஒண்ணு. நம்ம பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொன்னோம். ஆனா அது எலெக்ஷனுக்காக மட்டுமே கிடையாது. மனசிலிருந்து நிஜமா, உண்மையா, உணர்வு பூர்வமா சொன்னதுதான். பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். ஸோ சொன்னது எல்லாமே செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா, படிப்படியா அதை செயலில் கொண்டு வரணும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனாலதான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பா, தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். இது மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தாலும், அதே நேரத்தில் பெண்களை பற்றின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலே மனசு பதறுது, கண்ணு கலங்குது. அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாம இருக்கும்? அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மற்றவங்க மாதிரி ரீல்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் நிற்குது. போதை பொருள் நடமாட்டம். அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது 2026 போன மாதம் மே மாதம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசாக முளைச்சி வந்துடல. இது பல வருஷமாக இருக்கிற பிரச்சனை. பல வருஷமாக இதை கண்டுக்காம விட்டது தான் அந்த வேர் இவ்வளோ ஆழமாக பரவி இருக்குது. இதை பல வருஷமாக கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ அதை பற்றி பேசியும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல இந்த போதை பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக சட்டம் ஒழுங்கும் சரியாகும். இந்த 3 விஷயம் சொன்னல, இந்த போதை பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமை, இந்த சட்டம் ஒழுங்கு, இது 3மே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு தான். இதுவும் இப்போ புதுசாக வந்த பிரச்சனை கிடையாது. பல வருஷமாக இது இன்டர்லிங்க்டாக தான் இருக்குது. இதெல்லாம் ஏன், எதுக்குன்றது இப்போ முக்கியம் இல்லை. இது எப்படி சரி செய்ய போகிறோன்றது தான் முக்கியம். பட் அதே நேரத்தில் இன்னொன்றையும் நம்ம மனசில் எடுத்துக்கணும். இந்த பெண் குழந்தைங்களுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது சமூக ஒழுங்கும் சம்மந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுகலை தனி மனித ஒழுங்கும் சம்மந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்காக இருந்தாலே அந்த சமூகம் தன்னால் மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட, ஒரு பொறுப்பாக இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். படிக்கிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, ட்ராவல் டைமில், ஆனால் டெய்லி லைஃப்பில் பயம் இல்லாமல் மரியாதையோடு நம்ம பெண்கள் வாழணும். அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இவ்வளோ நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காகவே சொல்கிறேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அது சகிச்சிக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையாக இருக்கும். கடுமையான நடவடிக்கைகளாக இருக்கும். அந்த தண்டனை, அவங்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஸ்பீடாக அது செயல்படுத்தப்படும்.
என்ன ஒன்று, அந்த ஸ்பீடில் நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட்டுறக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்டில் எடுத்துக்கணும். தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டுமே அந்த உண்மையான கடுமையான தண்டனை கோர்ட் மூலிமா வாங்கி தரணும். அப்போதான் அதை பார்த்து தப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கூட தப்பு செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு பயம் வரணும். இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. ஆல்ரெடி உமன் சேஃப்டிக்காக செயல்படுற அமைப்புகளுக்கு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டா இந்த சிங்கப்பெண் படை செயல்படுங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில் இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸில் இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களை ஃபாலோ பண்றது, பாலியல் தொல்லை தர்றது, டார்கெட் பண்ணி திரும்ப திரும்ப தொந்தரவு செய்யறது, பெண்கள் கடத்தல் முயற்சி, பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்தில் பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு இது மாதிரி தப்ப தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமா இந்த சிங்கப்பெண் படை செயல்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலை அறிமுகப்படுத்தப்படும். நம்ம வீட்டு பெண்கள் அவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அரசு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செயல்படுத்துவோம். உங்களுக்கான மரியாதையும் தான், உங்களுக்கான அந்த கண்ணியமும் தான் நம்ம அரசினுடைய ஹையஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி. ஒரு கவர்மெண்ட்டோட அந்த விஷன் அண்ட் டார்கெட் ஆனஸ்டாக இருந்தாலே போதும். பிளான்ஸ் அண்ட் அட்டம்ப்ட்ஸ் அது போகிற பாதை சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டு தான் நம்மளுடைய கவர்மெண்ட், உங்களுக்கான கவர்மெண்ட். இந்த ஷார்ட் ஸ்பேனில் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையை நடைமுறைக்கு கொண்டு வந்து இதுக்கு ரொம்ப கடுமையாக உழைச்ச காவல்துறை அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்டோட முதல் சக்சஸ், முழு சக்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வளர்ச்சியிலையோ பொருளாதார வளர்ச்சியிலையோ மட்டுமே இல்லை, அந்த ஸ்டேட்டோட பெண்களும் குழந்தைகளும் மரியாதையாக வாழ்கிறாங்களா அப்படின்றதுல தான் அந்த கவர்மெண்ட்டோட முழு சக்சஸுமே இருக்குது. அதோடு சேர்ந்தது தான் மற்ற எல்லா வளர்ச்சியும். அதுலேயும் நாங்கள் கவனம் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.